பயனை நாம் அறிவோம். மதிக்கும் மாற்றினை நாம் வளர்ப்போம். வென்றிடுவோம் வென்றிடுவோம் இறைவனின் பணியை செய்திடுவோம். வென்றிடுவோம் வென்றிடுவோம் இறைவனின் பணியை செய்திடுவோம். புதுயுக பயணத்தில் நாம் நுழைவோம். அருளிலை வாழ்வினை நாம் பெறுவோம். புதுயுக பயணத்தில் நாம் நுழைவோம். அருளிலை வாழ்வினை நாம் பெறுவோம். வருவோம் விரைந்து வருவோம். இணைவோம் அன்பில் இணைவோம். வருவோம் விரைந்து வருவோம். இணைவோம் அன்பில் இணைவோம். புதுயுக பயணத்தில் நாம் நுழைவோம். அருளிலை வாழ்வினை நாம் பெறுவோம். புதுயுக பயணத்தில் நாம் நுழைவோம். அருளிலை வாழ்வினை நாம் பெறுவோம். இறைவன் வார்த்தையை நாம் பகிர்வோம். ஒளியின் வாழ்வினை நாம் பெறுவோம். இறைவன் வார்த்தையை நாம் பகிர்வோம். ஒளியின் வாழ்வினை நாம் பெறுவோம். வென்றிடுவோம் வென்றிடுவோம் இறைவனின் பணியை செய்திடுவோம். வென்றிடுவோம் வென்றிடுவோம் இறைவனின் பணியை செய்திடுவோம். அன்புக்குரியவர்களே, மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை திருநாளிலே பல பேர் பல்வேறு விதமான கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க நம்மை அழைக்கிறார்கள். சிறப்பாக நிறைய பேர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி அன்னையின் வழியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். அவருடைய கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலே பெட்ரி ராணி குடும்பத்தின் நன்றி எதிராக வசந்த் பெர்னாண்டோ குடும்பத்தின் நன்றி திருப்பலியாக ஜீவா ஆண்டனி சாமி குடும்ப நன்றி எதிராக பேட்ரிக் சவுந்தரராஜன் சகாயம் மேரி சிறில் ஆனந்த் நன்றி திருப்பலியாக சைமன் குடும்பத்தின் நன்றி எதிராக பவித்ரா லைட்டன் குடும்பத்தின் நன்றி திருப்பலியாக ஆப்ரகாம் டான் சுதா வர்ஷா வெரோனிகா குடும்பத்தின் நன்றி எதிராக வியாகுல பிரிட்டோ கிறிஸ்டியன் அமலராணி நன்றி திருப்பலியாக சந்தன ஜெயசீலன் ரூபி சகாய செசலி நன்றி திருப்பலியாக செபாஸ்டின் ஆண்டனி ஜானி அனுஷ்யா மேரி த்ரேசா நன்றி எதிராகவும் பெனிஸ்கர் மேரி டாலர் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாக ஜோசப் விலங்கும் மேரி லைட்டர் ஆண்டோ அர்ஜுத் நன்றி திருப்பலியாக நிதேஷ் பிரியா நன்றி எதிராகவும் லாரன்ஸ் மேரி நன்றி எதிராகவும் ஆண்டனி டிக்ரோஸ் மேரி ஜெசிந்தா 75வது பிறந்தநாள் வழியாக நன்றி எதிராகவும் மேலும் ரோஜ் ஃபேமிலி குடும்பத்தின் நன்றி எதிராகவும் டேனியல் குடும்ப நன்றி திருப்பலியாகவும் ஷோஹன் குடும்பத்தின் நன்றி எதிராகவும் அருள் ஸ்டாலின் டேவிட் டயானா நன்றி திருப்பலியாக லியாண்டர் மெல்வின் ஆண்ட்ரூ காட்வின் நன்றி எதிராகவும் ஆர்பி சாம் ஜோஸ் சக்சஸ் இன் பிஸ்னஸ் ஒப்புக் கொடுக்கிறார்கள். சிறிய புஷ்பம் நன்றி எதிராகவும் பீட்டர் சுபேனா இவர்கள் நன்றி திருப்பலியாக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கவும். மேலும் லியோ மலோனி நேகா ஆண்டனி பிராங்கிஸ் ரெஜினா ஜென்சன் நிராஞ்சன் வட்சலா குடும்பத்தில் ஆண்டனி சார்ல்ஸ் அமலேஸ்வரி சாஜி ஜோசப் காஸ்த்ரோ அவர்களும் இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுத்து அழைக்கிறார்கள். இவர்கள் நன்றிகள் எல்லாம் ஏற்று நிறைவாக இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுவோம். மேலும் இந்த திருப்பலியானது சிறப்பு கருத்தாக கேத்ரின் எட்வின் ஆண்டோ இன்ஃபன்ட்ராஜ் சிறப்பு கருத்துக்களுக்காக ஷாரோன் ஜேம்ஸ் நன்றி எதிராக பமீலா பீட்டர் மரிய லூத்ரே நன்றி சிறப்பு கருத்துக்களுக்காகவும் ஆண்டனி ஆஷ்வின் அனோத் ஆரோக்கிய ராணியுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக ஃபார் த கிஃப்ட் ஆஃப் சைல்ட் ஜேக்கப் ஜாக்லின் பிரின்ஸை குழந்தை வரம் வேண்டி ஒப்பு கொடுத்து அழைக்கிறார்கள். இந்த கருத்தோடு இணைத்து ஆண்மலை பாட்ரிக்காக நீதி ஜெயசலன் கேத்ரின் ஜெயசலன் பால் ஜெயசலஸ்கே மார்ஷல் ராயன் எத்சியோஸ் ராயன் டோம்னிக்ஸ் லாரன்ஸ் அமல்ராஜ் சிறிய புஷ்பம் மரியதாஸ் ஆலிஸ் மேரி தினகரன் ஜெய மேரி செல்வநாயகம் டிஎஸ் சில்வேரா புஷ்பம் சில்வேரா ஜெய விக்டர் டிஏடி சுவாமி செபாஸ்திய பிள்ளை குழந்தை அம்மாள் ஜபமாலை செல்வம் சேவியர் மனுவல் செல்வி மலர் மைக்கேல் ஜெரோம் மேரி சபரிநாதன் சிறிய புஷ்பம் ரெமி மனோகர் மைக்கேல் ராஜ் ஆண்டனி லியோ மேரி சேவியர் ஜோஷிலா கிரேசி ஹென்ரி லாரன்ஸ் பாலையா ஜபமாலை புஷ்பம் ஆகியோருடைய ஆண்மலை பாற்றுக்காக திருப்பலியானது ஒப்பு கொடுத்து நாம் வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தாயின் மடிதான் உலகம், தாழ்பணிந்து வணங்கிடுவோம் என்று அன்னையின் மடியில் நாம் எப்போதும் வைத்து அழகு பார்க்கக்கூடிய தாயாக நம்முடைய அன்னை தாய் இருப்பதால் மாதத்தின் முதல் சனிக்கிழமை இந்த பக்தியின் வழியாக கூடுதலாக தேவத்தாயினுடைய உடனிருப்பில், தேவத்தாயினுடைய சந்திப்பில், தேவத்தாயினுடைய அரவணைப்பில் நாம் தவழ்கின்ற பிள்ளையாய் குடும்பமாய் நம்முடைய குடும்பம் அமைய, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு அம்மா தேவத்தாயினுடைய நெருக்கமான உறவுகளில் நாம் வளர நாளில் ஒப்பு கொடுத்து நம்முடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் வேண்டி திருப்பலியை ஜெபிப்போம். கடவுளுக்கு உகந்த விதத்தில் இந்த நாளிலே இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களுக்காகவும் குற்றம் குறைகளுக்காகவும் மனம் அருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, என்றும் கண்டையான தூய மரியாவின் வணக்கத்துக்குரிய பரிந்துரையை எங்களுக்கு துணை புரியுமாய் வேண்டுகின்றோம். ஆபத்துக்கள் அனைத்து நின்றும் அது எங்களை பாதுகாத்தும் அது அமைதியில் நாங்கள் மகிழ்வுற செய்வதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். யூபிலி ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25 இறை வசனங்கள் 1 மற்றும் 8-17 முடிய. ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயிடம் கூறியது: தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகள் ஆகும். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்கால ஒலி எழட்டும். பாவ கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்கச் செய்யுங்கள். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கு எல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது உங்கள் யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். 50ஆம் ஆண்டு உங்களுக்கு யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம். தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம்.
கிளை நறுக்காத திராட்சை கொடியினின்று கனி சேர்க்கவும் வேண்டாம். பலனை பயன்படுத்தும் ஆண்டுகள் எண்ணிக்கை மிகுந்திருந்தால் விலையை உயர்த்த வேண்டும், குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும். ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே அவன் விற்கிறான். உங்களுள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது. கடவுளுக்கு அஞ்சி நடங்கள், ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். 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 கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். நானிலம் தன் பலனை ஈந்தது. கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். அவர்களுக்குரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 14 இறை வாக்கியங்கள் 1-12 முடிய. அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான்தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றெழச் செய்தார். இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவனிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறை அல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான்.
அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வர செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. நம்புவோருக்கெல்லாம் நலமாய், தேடுவோருக்கெல்லாம் வளமாய், தஞ்சமென்று இருப்பவருக்கெல்லாம் சக்தியுமாக இருப்பவள்தான் அன்னை தேவத்தாய். அன்னை மரியாளை ஆழ்ந்த அன்பு செய்பவர்கள் ஒரு நாளும் பிரிவது கிடையாது. ஒருவேளை பிரிந்தாலும் அன்னை மரியாள் அவர்களை விடுவதும் கிடையாது. அன்னை மரியாளை ஆழ்ந்து அன்பு செய்பவர்களை ஒரு நாளும் மாதா கைவிடுவது கிடையாது. ஒருவேளை நாம் பிரிந்தாலும் அன்னை மரியாள் அதை எப்பொழுதும் நம்மை பாதுகாத்து வருகின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, அன்னையினுடைய பலமே பலம். திருச்சபைக்கு கிடைத்த ஒரு அழகான பொக்கிஷம் புதையல் தேவத்தாய் தான். இயேசுவிடத்தில் நெருங்க திரு அவை கொடுத்த அழகான துருப்புச் சீட்டு தான் அன்னை மரியாள். அந்த தேவத்தாயினுடைய அந்த அரவணைப்பில், தேவத்தாயினுடைய உடனிருப்பில், தேவத்தாயினுடைய அந்த பாசத்தில் நம்முடைய அன்றாட வாழ்க்கை நகரதான் திரு அவை நம்மை அழைக்கிறது. மாதத்தின் முதல் சனிக்கிழமை, இந்த மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை பக்தியின் பின்புலம் என்பது லூர்து நகரில் காட்சி கொடுக்கப்பட்ட அந்த காட்சி தான் பின்புலமாக அமைகிறது. 1858ஆம் ஆண்டு லூர்து நகர் மசபில் அந்த குகையிலே பெர்னதத்து சிறுமிக்கு அன்னை காட்சி கொடுத்த அந்த குகையினுடைய அந்த வடிவம் அதுதான் எல்லா ஆலயங்களிலெல்லாம் அந்த லூர்து மாதாவுக்கென்று கெபியெல்லாம் எழுப்பி அதனுடைய பின்னணியில் தான் மாதத்தின் முதல் சனிக்கிழமை. ஆகவே கூடுதலாக மாதத்தின் முதல் சனிக்கிழமையிலே நாம் எல்லோரும் வருகை தந்து அன்னையை நாம் வாழ்த்தி, அன்னையை நாம் அழகுபடுத்தி, அதனால்தான் இப்படியும் நாம் சொல்லலாம், அன்னையை நாம் அழகுபடுத்த 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 அன்னை நம்மை அழகுபடுத்துவாள். அன்னையை நாம் மகிமைப்படுத்த 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 அன்னை நம்மை மகிமைப்படுத்துவாள். ஆகவே நம்முடைய வரவாள், செபத்தால், நம்முடைய துதியால், நம்முடைய பாடல்களால், திருப்பலியால், ஒப்புரவு அருட்சானத்தால் நாம் அன்னையை நாம் அழகுபடுத்துகின்ற போது அன்னை நம்மை அழகுபடுத்தி கொண்டே இருப்பாள். ஆகவே அந்த தேவத்தாயை அழகுபடுத்த அற்புதமான ஒரு நாள் தான் மாதத்தின் முதல் சனிக்கிழமை. அது ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் எல்லோரும் பள்ளி மாணவ செல்வங்களெல்லாம் உற்சாகத்தோடு பள்ளிக்கூடத்துக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள், மகிழ்ச்சியோடு. அதில் ஒரே ஒரு சிறுமி மட்டும் அங்கே ஓரமாக நின்று கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாள். பங்கு தந்தை பார்க்கிறார், என்ன எல்லாரும் மகிழ்ச்சியாக போகிறாங்க, இந்த புள்ள மட்டும் அழுதுகிட்டு இருக்கேன்னு போயிட்டு ஃபாதர்கிட்ட ஏமா அழுவுற அப்படின்னு கேட்கும்போது, நான் ஃபாதர் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஸ்கூல் போகிறதுக்கு. ஏன் என்னாச்சு? இல்லை, எனக்கு போன வாரம் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அதனால் எனக்கு அம்மா இல்லை. அது மட்டும் இல்லை, நான் ஸ்கூலுக்கு போன 2 நாள் எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, அனாதை அனாதை அனாதைன்னு கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ ஃபாதர், அம்மா எனக்கும் அம்மா இல்லை, உனக்கும் எனக்கும் ஒரு அம்மா தாய் இருக்கிறாங்க, வாங்க அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஃபாதர் கைப்பிடித்து அந்த சிறுமியை கூட்டிகிட்டு வந்து ஆலயத்திற்குள்ளாக மாதாவுடைய சுரூபத்திற்கு முன்பாக இவ்வாறு ஜெபித்தாராம். அம்மா தாயே, உலகத்திற்கெல்லாம் தாயாக இருக்கிறீர், எங்களுக்கும் நீதான் தாய், இந்த குழந்தைக்கும் நீதான் தாயாக இருக்கிறீர். ஆகவே இந்த குழந்தையை நீர் எப்போதும் பாதுகாத்து வளர்த்தரலும் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு இதோ உன்னுடைய அம்மா என்று சுட்டி காட்ட அந்த குழந்தை அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக பள்ளிக்கூடத்துக்கு சென்றதாம். அன்புக்குரிய நம்ம எல்லோருக்கும் ஒரு தாய், நிச்சயமாக அது கடவுளால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம், புதையல், பொற்களஞ்சியம் என்றால் அன்னை மரியாள் தான். ஆக அன்னை மரியாளிடத்தில் நாம் தாழ்பணிந்து வணங்குகின்ற போது, அந்த தாயின் மடிதான் உலகம் என்று நாம் இருக்கின்ற போது அன்னை ஒரு நாளும் ஒருபோதும் நம்மை கைவிடுவது கிடையாது. அந்த தேவத்தாய் பார்க்கின்ற பொழுதெல்லாம் அழகு,
தேவத்தாயை பார்க்கின்ற போதெல்லாம் அன்பும் அருளும் ஆசிரும் ஆற்றலும் நமக்காக பரிந்துரைக்கின்ற ஒரு அற்புதத்தின் தாயாக இருக்கிறாள். ஆகவே அந்த தாயினுடைய உடனிருப்பில் நாம் வளர, இந்த தாய் எப்படிப்பட்டவள் என்பதை நாம் இன்னும் ஆழமாக உணர்ந்து கொண்டால் அந்த தாயினுடைய உறவில் அன்பில் நாம் இன்னும் கூடுதலாக வாழ முடியும், வளர முடியும். விவிலியத்தின் பார்வையில் சில அற்புதமான விஷயங்கள் அன்னையை பற்றி இருக்கின்றன. கப்ரியேல் சம்மனஸ் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். அன்னை மரியாளை பற்றி புகழாரம் சுட்டிய வார்த்தைகள் என்ன? அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஹேல் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கீ வேர்ட் டு ஹாவ் த பியூட்டிஃபுல் கனெக்டிவிட்டி மீ அண்ட் டு மதர் மேரி. என்னன்னா, ஒரு மனிதனிடத்தில் நம்மிடம் இல்லாத ஒன்று மாதா கிட்ட இருக்குது என்றால் அது அருள் தான். கடவுளுடைய அருள் இருந்து விட்டால் நமக்கு எல்லாம் இருக்கும். நாம் இந்த ஆலயத்திற்கு வருவது, ஜெபிக்க வருவது, உழைப்பது, நகர்வது, குடும்பத்திற்கு தேவையானது, தனிப்பட்ட வாழ்வுக்கு தேவையானது த கிரேஸ் ஆஃப் காட் இல்லையா, கடவுளுடைய அருள். அந்த அருளை நிறைவாக பெற்றவள் தான் அன்னை மரியாள். அதனால தான் அருள் நிறைந்த மரியே வாழ்க. அம்மாவை நாம் பார்க்கின்ற பொழுதெல்லாம் ஜெபிக்கலாம். அம்மா தாய், என்னுடைய பலவீனத்தால், என்னுடைய குறைகளால், நான் பலவீனத்தால் குறைகளால் அருளை இழக்கின்றேன். ஆகவே உன் அருளை தாரும், உன் அருளால் என்னை காத்துவிடும் என்று அன்னையிடத்தில் அருளால் நிரப்பி நம்மை வழி நடத்த அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று அன்னையை நாம் அழைத்து நாம் ஜெபிக்க, அந்த அன்னையுடைய அருளால் வழி நடத்தப்பட. இரண்டாவது, கப்ரியேல் சம்மனஸ் சொல்லுகின்ற வார்த்தை, தூய ஆவி உம்மீது நிழலிடம், which means Mother Mary is filled with the Holy Spirit. ஆகையால எப்பொழுதெல்லாம் தேவத்தாயிடத்தில் நாம் ஜெபிக்கின்ற அப்பொழுதெல்லாம் the Holy Spirit comes into our heart. He leads in our family இல்லையா. தூய ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். ஆவியானவர் அன்னை மரியாளை வழி நடத்திய அந்த தூய ஆவி நம்மையும் வழி நடத்துகிறாராக, தூய ஆவியால் நிரப்பப்பட்ட அந்த தேவத்தாயை, தூய்மையின் தாயை நாம் அனுபவிக்க அழைக்கப்படுகிறோம். அதோடு எலிசபெத் அம்மாள் அன்னையை பார்த்து சொல்வார், பெண்களுக்கெல்லாம் ஆசி பெற்றவள் நீரே, blessed among all the women. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட என ஆண்டவரை ஈன்றெடுத்த தாய். ஆகவே பெண்களுக்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த தாயினுடைய அரவணைப்பில் நாம் வாழ. என ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார், which means she is a mother of God. கடவுளுடைய தாயாக இருக்கிறாள். ஆக கடவுளிடமிருந்து அருளையும் ஆசிரியம் பெற்றுத்தரக்கூடிய பரிந்துரையாளராக அன்னை இருக்கிறார். அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். That's what Mother Mary says at the time of the wedding at Cana இல்லையா. அவர் சொல்வதை செய்யுங்கள். இயேசுவுக்கு என்ன பிடிக்குமோ, இயேசுவுக்கு என்ன தேவையோ, இயேசுவுக்கு உகந்த விதத்தில் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அதே போல கல்வாரி அடியில் இதோ உன் தாய் என்று ஆண்டவர் இயேசு அன்னை மரியாளை நாம் எல்லோருக்கும் தாயாக கொடுக்கலாக. அன்புக்குரியவர்களே, அன்னையுடைய அருளால், அன்னையினுடைய தாயன்பில், அன்னையுடைய அரவணைப்பில் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். இன்றைய நாளுடைய நற்செய்தி ஏரோதை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட ஏரோது யார் என்றால், ஆண்டவர் இயேசு குழந்தையாக இருந்தபொழுது இருந்த ஏரோதுடைய மகன்தான் அந்திபாஸ். ஆகையால அந்திபாஸ் பற்றிய ஒரு குறிப்பு தான் திருமுழுக்கு யோவானை தலை வெட்டுண்டு செய்த அவரை பற்றி தான் இன்றைய நாளுடைய நற்செய்தியில் வருகிறது. அதாவது ஏரோது ஒரு கொடூரமான அரசனாக இருந்தான். அதே நேரத்தில் விவிலியத்தில் 2-3 காரியங்கள் அழகான அவனுடைய நல்ல செயலும் விவிலிய அறிஞர்கள் அல்லது நற்செய்தியால் சுட்டி காட்ட தவறவில்லை. உதாரணத்திற்கு மத்தேயு 6ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 20 ஏரோதை பற்றி சொல்லப்படுகிறது. ஏரோது திருமுழுக்கு யோவானுக்கு செவி சாய்த்தார் என்று ஒரு குறிப்பு வருகிறது. இரண்டாவது, இன்றைய நாளுடைய நற்செய்தி நீங்கள் கூர்மையாக கவனித்தீர்கள், குடி போதையில் தான் கொடுத்த பொய்யான வாக்குறுதியை, தான் வாக்குறுதி கொடுத்து விட்டோமே, தலையை வெட்டச் செய்து விட்டோமே என்று மனம் வருந்தினான் என்றும் சொல்லப்படுகிறது. மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 9. அப்படி என்றால் ஒரு மனிதனுக்குள்ளாக கடவுளுடைய இயல்பும் இருக்கிறது, விலங்கின் இயல்பும் இருக்கிறது. கூர்மையாக கவனியுங்கள். In a person there is always a two nature. Number 1 God's nature, number 2 the animal nature. ஆகையால ஏரோது அரசன் அந்திபாசுக்கு விலங்கின் இயல்பும் இருந்திருக்கிறது, கடவுளின் இயல்பும். ஆனால் விலங்கின் இயல்பு டாமினேட் ஆகிருக்கு. அதனால தான் திருமுழுக்கு யோவானை தலை வெட்டுண்ட அவர் ஆணை பிறக்கிறார். கடவுளுடைய இயல்பு செவிசாய்க்க வேண்டும் என்று இருந்தது. That was little lower, whereas the dominant in his mind was against the nature of God. ஆகையால விலங்கின் இயல்பு அவனுக்கு அதிகமாக இருந்ததால், அது அன்புக்குரிய நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக 2 இயல்புகள் எப்போதும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். விலங்கின் இயல்பும்
கடவுளுடைய இயல்பும். ஆக விலங்கின் இயல்பு நமக்கு அதிகமாகின்ற போது மிருகத்தன்மையான குணங்கள் அதிகமாகும். கடவுளுடைய இயல்பு நமக்கு அதிகமாகின்ற போது மிருகத்தன்மையின் இயல்பு குறைந்து கொண்டே வரும். ஆகவே கடவுளுடைய இயல்பில் நாம் வாழ பங்கெடுக்க தான் இது போன்ற பக்தி முயற்சிகள், திருப்பலிகள், இது போன்ற ஜெபமாலை எல்லாம். ஆக கடவுளுடைய இயல்பில் அருள் நிறைந்த அந்த தாய் இருப்பது போல கடவுளுடைய இயல்பில் நாம் வளர வாழ அன்னையுடைய அருளையும் ஆசீர்வாதம் கேட்போம். அன்னையுடைய பரிந்துரை நமக்கு உதவியாக மாறட்டும். அன்னையுடைய அரவணைப்பு, அன்னையுடைய தோழமையில், அன்னையுடைய பரிந்துரையில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வும் திருமண குடும்ப துறவு வாழ்வும் அமைய கடவுளுடைய இயல்பில் நாம் வளர தொடர்ந்து அன்னை இடத்தில் நாம் ஜெபிப்போம். அன்னை நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை பாடல். அன்புமிக்க சகோதர சகோதரி, நாம் எல்லோரும் இணைந்து அன்னையினுடைய அரவணைப்பில் நம்முடைய குடும்பம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு ஒப்பு கொடுக்கின்ற வேளையில் கையளிக்கக்கூடிய புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றுவதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, மன நிறைவும் புகழ்ச்சியும் அளிக்கும் காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித கன்னி மரியாவின் எடுத்துக்காட்ட பின்பற்றி உமக்கு உகந்த புனித பலி பொருளாக எங்களை அர்ப்பணிக்க வரும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் இல்லை எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாவளுடைய வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிமைப்படுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூய ஆவியிலிட்ட அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாற்று நிலைத்த நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். ஆகவே வானக தூதர்கள், புனிதர்கள்,
அரியணைச்சு ஆட்சி புரிவோராகி அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தை ஒரே குரலா பாடுவதாவது. அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று அன்னை தேவத்தாயினுடைய வார்த்தை. இயேசு சொல்வதை, இயேசுவுக்கு உகந்ததை, இயேசுவின் திருவுளத்துப்படி நாம் வாழ அதற்கு போதுமான அருளையும் ஆசிரையும் நம்முடைய தாய் பரிந்துரைக்கிறாள். ஆகவே இந்நேரத்தில் அன்னையின் பரிந்துரை கேட்போம். ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் திரு இரத்தத்தினுடைய புனிதத்தால் நாம் கழுவப்பட இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுது காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பிட்டு தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்க ஒப்பு கொடுக்கணும். திரும்ப நின்று மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு ஆவி அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தெழும்பது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக எங்களுடைய குடும்பங்கள் எங்களோடு வாழ்ந்து மறித்த எங்களுடைய பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்களை நீர் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மக்க உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பெல் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்னை நாம் அழகுபடுத்த அன்னை நம்மை அழகுபடுத்துவார். கடவுளை நாம் மகிமைப்படுத்த கடவுள் நம்மை மகிமைப்படுத்துவார். அன்னையின் பரிந்துரையில் அவர் சொல்வதெல்லாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாய் இருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னுடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்தீர். எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், நம்பிக்கையின்மைகள், சுய நலமுள்ள எங்கள் வாழ்வு முறைகள் இவையெல்லாம் ஆண்டவரை மன்னித்து அமைதியும் ஒற்றுமையும் எங்கள் திருமண குடும்ப வாழ்வில் தந்தருள திருவலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் இரக்கமாயிரும். உலகின் பாவங்கள் எல்லோருக்கும் தாயாக அன்னை மரியாளை கடவுள் நமக்கு வழங்குகிறார். கடவுள் நமக்கு கொடுத்த மாபெரும் பொக்கிஷம் புதையல் தேவத்தாய். அந்த தேவத்தாயினுடைய அற்புதமான மாதத்தின் முதல் சனி ஆண்டவர் இயேசு நம் எல்லோரையும் ஆசீர்வதிக்க அன்னையின் பரிந்துரையால் நம்முடைய திருமண குடும்ப துறவு வாழ்வெல்லாம் ஆசீர்வதித்து நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த வரக்கூடிய தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். உறவை வளர்த்து கொள்ள அற்புதமான வாய்ப்பு. குடும்ப ஆசீர்வாதத்தை வரங்களாக கேட்டு நம்முடைய ஜெபங்கள் தேவைகள் எல்லாம் உருக்கமாக வேண்டிக் கொண்டு ஆலயத்தை சுற்றி வலம் வருவோம். ஆலயத்தை சுற்றி வலம் வருகின்ற போது அது ஒரு நேர்மறை எண்ணங்களின் நேர்மறை தாக்கத்தினுடைய அற்புதமான எண்ணம். நம்முடைய ஆலயத்தில் எப்பொழுதும் நிறைய பேர் ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன் அரவுண்ட் த கேம்பஸ்லேயே. ஆகவே நாம் தேரினை மந்திரித்து அன்னையின் அரவணைப்பில் நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து நாம் வேண்டுவோம். எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கேட்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்றுள்ளோம்.
புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி புனித வாழ்க்கையால் மக்கு ஊழியம் புரியும் அவருடன் இணைந்து உண்மையான புகழ்ச்சியினால் உம்மை மாட்சிப்படுத்தும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அரவணைப்பிலும் பரிந்துரையிலும் ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அன்னையை வாழ்த்திய பாடலை பாட நாம் எல்லோரும் வெளியிலே அன்னையுடைய தேர் பவனியில் கலந்து கொள்ள நாம் எல்லோரும் முயற்சி எடுப்போம். கரைகள் மறையுதம்மா, உள்ளமம் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா மகிழுதம்மா. இயேசுவில் பிரியமான அன்பு